Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். போன முறை என்ன பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்த்தோம். ஃபங்க்ஷன்னா என்னங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகே, அதோடு சேர்ந்து சில வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டோம். ஓகே, ஃபங்க்ஷனை எப்படிலாம் சொல்லுவோம், ஃபங்க்ஷனை எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறலாம் கற்றுக்கிட்டோம். ஸோ மறுபடியும் A and B are non-empty sets. ஓகே, F is a function from A to B. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, எப்போவுமே என்ன பண்ணோன்னா, ஒரு நம்ம லாஜிக் படிக்கும்போது 2 ஸ்டேட்மெண்ட் எப்போ ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல்னா ரெண்டும் ஒரே மீனிங் கொடுக்குது, ஒரே அர்த்தம் தான் ரெண்டுமே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 2 செட்டு பார்க்கும்போது எப்போ 2 செட்டு ஈக்குவல் அப்படின்னு கேட்டோம். அப்போது 1 இஸ் த சப்செட் ஆஃப் அதர் நம்ம படிச்சுக்கிட்டோம். அடுத்து இந்த என் டப்புள் இதெல்லாம் படித்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இப்போ ரீசெண்டாக படிக்கும்போது என்ன பண்ணோம், A, B எப்போ ஈக்குவல் டு C, D அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுகிட்டே வரும். அது மாதிரி இட் இஸ் நேச்சுரல் டு ஆஸ்க் வென் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி எப்போ 2 ஃபங்க்ஷன் ஈக்குவல், எப்போ 2 ஃபங்க்ஷன் ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது C, D இது ஒரு நான்-எம்ப்டி செட்ஸ், இதெல்லாம் நான்-எம்ப்டி செட்ஸ். ஓகே, இப்போது G இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் C to D. எப்போ இதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? முதல்ல ஒரு ஃபங்க்ஷனை பற்றி சொல்லும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன, டொமைன், கோடொமைன். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ரூல் தட் மேப்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டொமைன் டு கோடொமைன். கோடொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எந்த ரூல் படி நம்ம கோடொமைனுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது, கோடொமைனோட மேப் பண்ணுறோம், கோடொமைன் எலிமெண்ட்ஸோட. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போது 3 விஷயம் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த டொமைன் ரெண்டும் சேமாக இருக்கணும், கோடொமைன் சேமாக இருக்கணும். ஏன்னா 2 ஃபங்க்ஷன் சேம்னு சொல்லணும்னா அதோட அசோசியேட்டட் திங்ஸும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டொமைன் ஆர் சேம் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா A ஈக்குவல்ஸ் B அப்படின்னு தெரியணும். 2 கோடொமைன்ஸ் ஆர் சேம், C ஈக்குவல்ஸ் இல்லை. டொமைன்ஸ்னால் A and C ஆர் ஈக்குவல், கோடொமைன்ஸ்னால் B and D ஆர் ஈக்குவல். இது முதல்ல வேணும். இதுக்கடுத்து 3வது என்ன வேணும், இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற விதமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எப்படி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல், 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல், X பிலாங்ஸ் டு ஒரு இது 2 ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு, ஏவும் சியும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சி. ஓகே, இந்த எக்ஸுக்கு இந்த எஃப் படி கொடுக்குற ரூல், எஃப்ன்ற ரூல் படி கொடுக்குற இமேஜும் ஜி படி கொடுக்குற இமேஜும் எக்ஸுக்கு ரெண்டும் ஒன்றா இருக்கணும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். இது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இட் இஸ் த இமேஜ் கிவன் பை த ரூல் எஃப். ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இட் இஸ் த இமேஜ் கிவன் பை ஜி. இது ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். பட் இது எந்த எக்ஸுக்கெல்லாம் இருக்கணும், ஃபார் ஆல் எக்ஸ், எல்லா எக்ஸுக்கும் இது ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் இது ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த விஷயத்தை வந்து f is a function from A to B and G is a function also from the same domain to codomain. இப்போ F-உம் G எப்போ ஈக்குவல் அப்படின்னு கேட்போம். ஓகே, இங்கே நமக்கு வந்து வேறு வேறு டொமைன் கோடொமைன் பேர் வச்சதுனால இந்த கண்டிஷன்லாம் சொல்ல வேண்டியிருக்கு.
பட் ஃபங்க்ஷனே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லுக் பார்க்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். சரியா? ஸோ வி சே f equals g if and only if for all x in a f of x equals g of x. சரியா? எல்லா இமேஜும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இப்போது இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு டெஃபினிஷன் வந்து குவான்டிஃபையர் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி படித்தோம், அதோட நெகேஷன், நாட் ஈக்குவாலிட்டி படிக்கணும். என்ன பண்ணுவோம், நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த குவான்டிஃபையர் வரும்போதெல்லாம் நெகேஷனையும் படிச்சிருவோம். நெகேஷன்னா என்னன்னு கேட்டுருவோம். ஸோ போன முறை கூட நம்ம என்ன பண்ணோம், ஒரு விஷயம் ரேஞ்ச் ஆஃப் எஃப் படித்தோம். ஓகே, an element belongs to the range அப்படின்னா என்னென்னு எழுதணும். ஓகே, யூஸிங் தேர் எக்ஸிஸ்டர். ஓகே, அதே போல் போன கிளாஸ் இன்னொன்று என்ன படித்தோம், ஸ்கொயர் ரூட் என்ன படித்தோன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போது ரேஞ்ச் ஆஃப் த எலிமெண்ட் வந்து சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னு எழுதணும். அப்போ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ரேஞ்சுக்கிறே நம்ம எழுத முடியும். நம்ம அதுதான் நம்ம ட்ரெயின் ஆகிருக்கோம். ஓகே, லாஜிக் படிக்கும்போது. ஸோ அப்போ இதில் வந்து when do we say f not equal to g அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, இதோட நெகேஷன் எழுதணும். ஓகே, ஸோ நெகேஷன் சொல்லுங்கள் பாப்போம் குயிக்கா. ஏற்கனவே படித்ததை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெகேஷன் எப்படி எழுதணும், இதை நெகேட் பண்ணணும். there exist x belongs to a, அண்டர்லைங் செட் மாறாது. அப்புறம் இதோட நெகேஷன் f of x not equal to g of x. ரைட்? ஓகே, ஸோ இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எஃப்பும் ஜியும் எப்போ ஈக்குவல் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் r to r and f of x is x square. Okay, g is a function from r to r. ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், இந்த டொமைனோ கோடொமைனோ மாறிச்சுன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அதனால் இங்கே நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் சேம் டொமைன் கோடொமைன் வச்சு பார்க்க போகிறோம். அதோட ஈக்குவாலிட்டியை மட்டும் பார்க்க போகிறோம். g from r to r, g of x equals x cube. ஓகே, இப்போது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் என்ன வெரிஃபை பண்ணுவீங்க, ஒவ்வொரு எக்ஸுக்கும் அதோட இமேஜ் given by fவும் இமேஜ் given by gயும் ஈக்குவலான்னு பார்ப்பீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f of 0 equal to g of 0ன்னு வரும், f of 1 equals g of 1ன்னு வரும். பட் நமக்கு என்ன வேணும், ஈக்குவாலிட்டினா ஃபார் ஆல் எக்ஸ் f of x should be equal to g of x. இங்கே அப்படி இருக்குமா, ஃபார் ஆல் எக்ஸ் will it be true for all x in r f of x இது கொஸ்டின் மார்க் g of x இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. அப்போ என்ன அர்த்தம், will x square be equal to x cube. ஓகே, whatever x it is. ஓகே, it need not be அப்படின்னு சொல்லலாம். சிலர் பார்த்ததும் சொல்லுவீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, அது எப்படி நாட் ஈக்குவல், இட் வில் பி நாட் ஈக்குவல். பட் அது எப்படி நாட் ஈக்குவல்னு அடுத்த கேள்வி வரும். ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஸோ whenever you want to say something is two functions are not equal, I have to find an x such that it is not equal. ஓகே, ஸோ அப்போ இது நாட் ஈக்குவல், எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னா அட் வாட் எக்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். சும்மா மொட்டையாக எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன, எக்ஸ் கியூப்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் இட் டினோட்ஸ் தி ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி, எஃப்ஐயும் ஜியும் குறிக்குது. அப்போ இது எப்போ நாட் ஈக்குவல் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் ஸ்பெசிஃபிக் நம்பர். ஓகே, இங்கே 0 கொடுத்தீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க், ரெண்டு ஈக்குவல்னு வந்துடும். 1 கொடுத்தா இட் வில் நாட் ஒர்க். ஓகே, ஸோ வாட் கேன் வி கிவ், வி கேன் கிவ் எனி நம்பர், எனிதிங் அதர் தேன் 0 and 1. ஓகே, சும்மா ரேண்டமாக ஒன்று கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன ட்ரை பண்ணுறேன், -1 ட்ரை பண்ணுறேன். -1 ஸ்கொயர் என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு 1 which is not equal to -1 whole cube, that is equal to -1. Okay, so -1 square is not equal to -1 cube. Therefore என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், I have found an x. Okay, what x I have found? I have found x to be -1 such that f of -1 is not equal to
g of minus 1. Therefore, f and g are not equal. Okay. Therefore, f not equal to g. Okay. இன்னொரு விஷயம், எப்போவுமே இந்த ஃபங்க்ஷன் படிக்கும்போது நம்ம ஸ்கூல் காலேஜஸில் நிறையா பார்த்துருக்கேன். இந்த எஃப்ஐயும் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. சில புக்ஸ்லேயுமே அப்படி எழுதுகிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸையும் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த எஃப்க்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே. எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன். ஓகே. இட் டினோட்ஸ் எ ரூல். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இமேஜ், இல்லை ஒரு எலிமெண்ட், கோடொமைனில் இருக்க ஒரு எலிமெண்ட். புரிஞ்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு எலிமெண்ட், எஃப் வந்து ஃபங்க்ஷன். ரெண்டு வேறு வேறு. புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இது சில நேரம் இந்த கன்ஃபியூஷன் வந்து செட்டுக்கும் எலிமெண்ட்டுக்கும் வித்தியாசம் வரும். சிலர் வந்து எலிமெண்ட்டை செட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எப்போவுமே மேக்ஸில் வந்து எந்த ஒரு பொருளுக்கும் தனித்துவமான ஒரு பேர் இருக்கும். கரெக்டாக எது எதை குறிக்குதுன்றதில் கன்ஃபியூஷனே இருக்காது. அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எலிமெண்ட்டு, எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன். இந்த கன்ஃபியூஷன் வரவே கூடாது. இது வந்து ஃபங்க்ஷன், இது எலிமெண்ட் ஆஃப் தி கோடொமைன். ஓகே. இது ரெண்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த விஷயம், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று போடுறேன். லெட்ஸ் சே f1 from -1 0 1 to r and f2 from the same set. Okay, I will write f1 f2 f3 மூணு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். f1 of x equals x, f2 of x அதை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா x ஸ்கொயர், f3 of x equal to x cube. இப்போ இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒன்றுனா பார்க்கலாம். சரியா? இங்கே f1 of x அப்படிங்கிறதுக்கு f1 f2 f3. ஓகே. இந்த f1ல் f1 of -1 எடுத்தால் என்ன வரும்? -1 goes to -1 in f1. ஓகே. -1 goes to -1. 0 will go to 0. It's identity function மாதிரி. But okay, 1 will go to 1. இங்கே x ஸ்கொயரில் என்ன ஆகும்? -1 will go to 1. 0 will go to 0 square is 0. 1 will go to 1 square which is 1. f3ல் என்ன ஆகும்? f3ல் என்ன ஆகும்? -1 will go to -1 cube. So அது -1. 0 will go to 0. 1 will go to 1 cube 1. So see this. So இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ f1 f3 கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டும் ஒன் அண்ட் த சேம் இல்லையா? ஸோ வாட் ஐ கேன் சே இஸ் f1 of -1 f3 of -1 சேம், f1 of 0 f3 of 0 சேம், f1 of 1 f3 of 1 1. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, we have for all x belonging to -1 0 1 f1 of x equal to f3 of x. This implies f1 equals f3. பார்த்தீங்களா? இப்போ f1 equal to f3ங்கிறதான் எழுதுறேன் நான். ஓகே. This means the functions f1 and f3 are equal. இங்கே என்ன நடக்குது? பட் f1 எப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறேன்? எக்ஸ்ன்னு சொல்கிறேன், இது x கியூப்னு சொல்கிறேன். ஸோ இந்த டெஃபினேஷன் வேறு வேறையாக இருந்தாலும் சில நேரம் என்ன நடக்கும்? ஃபங்க்ஷனு ஈக்குவலாக வரும். அதனால தான் நமக்கு ஈக்குவாலிட்டி இவ்வளோ கேர்ஃபுல்லாக படிக்கிறோம். ஓகே. இப்போ இதே இதை வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போடுங்க, f4ன்னு. ஓகே. லெட் மீ ரைட் ஹியர் f4 from r to r. ஓகே. f4 of x equals x. இப்போ இந்த f4ம் g ஈக்குவலா? நமக்கு தான் தெரியுமே, எக்ஸும் எக்ஸ் கியூபும் இங்கே ஈக்குவலாக இருக்குது. ஓகே. அப்போ அங்கே ஈக்குவலா?
கிடையாது. ஏன் அங்கே ஈக்குவல் கிடையாது? இங்கே வந்து டொமைன் வேறு ரெண்டுலேயுமேவும். அப்போ அதர் தேன் -1 0 1 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நான் ஏதோ ஒரு எலிமெண்ட்டை போட்டு பார்த்து அங்கே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகே, சப்போஸ் ஏதோ ஒரு எலிமெண்ட்டை போட்டு பார்த்து அதுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, அப்போ வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம -1 0 1 போட்டோம், 2 போட்டு பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் F4 ஆஃப் 2? F4 ஆஃப் 2 வந்து 2. சரியா? ரைட். அப்போது G ஆஃப் 2 என்னது? G ஆஃப் 2 வந்து 2 cube which is 8. அப்போது this is not equal. ஓகே, அப்போ என்னது? F4 is not equal to G. These two are F4 not equal to G. So X-உம் X cube not equal on this domain. ஓகே, பட் ஆனால் இங்கே என்ன நடக்குது? X-உம் X cube-உம் இந்த டொமைனில் ஈக்குவல். ஓகே, ஸோ சில நேரம் சில ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு மாரி பிஹேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பட் F2 F3 ஈக்குவலா? இது ரெண்டும் இல்லை, நாட் ஈக்குவல். சரி, F2 F1 அதுவும் நாட் ஈக்குவல். ஓகே, பட் F1 F3 ஈக்குவல். சரி, அது வேறு என்ன தெரியும் நமக்கு? F2 நாட் ஈக்குவல் டு F3, F2 நாட் ஈக்குவல் டு F1. இந்த இதில் கவனிச்சிங்கன்னா F1 F3 ஈக்குவல்னா என்னாகும்? their ranges are equal. இப்போ F G ஈக்குவல்னா என்னாகும்? their ranges are equal. ஏன்? இப்போது F equals Gன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தெரியும்? for all x in the domain, assuming that F and G are functions from A to B. Functions from, let's say, x to y. X to y. Okay. So for all x in x, f of x equals g of x ன்னு தெரியும். சரியா? இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா what is the range of f? Range of f is collection of all images such that x belongs to x. What is range of g? It is collection of images of g such that x belongs to the domain. Okay, f g ஈக்குவல்னா இது ரெண்டு ஈக்குவல். ஏன் அப்படின்னா இந்த f இருக்கிறதுல g போட்டுருவேன். f of x equal to g of x இல்லையா? அதனால் I can replace f of x by g of x. These two will be equal. Right. But என்னோட கொஸ்டின் வந்து இப்போ range of f அதே செட்டிங் தான். f and g are two functions from x to y. Range of f equal to range of g. Can we say these two functions are equal? Okay. இதை யோசிச்சு பாருங்கள். இட் நீட் நாட் பி. அப்படி ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படி ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை? சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள். ஒரு ஃபைனைட் செட் வச்சுக்கோங்க, இன்னொரு ஃபைனைட் செட் இமேஜ் வச்சுக்கோங்க. ஸோ இதை மாற்றி மாற்றி இமேஜ் பண்ணலாம். இப்போ ஃபார் ரெண்டு எலிமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் டொமைனில் வந்து 0 1 வச்சுக்கோங்க, கோடொமைனில் -1 வச்சுக்கோங்க. ஓகே, 0 -1க்கும் 1 1க்கும் மேப் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, 0 1 -1 1 இப்படி மேப் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இதே இது 0 1 -1 1 இப்படி மேப் பண்ணாலும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் இதோட ரேஞ்சில் -1 1 இருக்கும், இதோட ரேஞ்சிலேயும் -1 1 இருக்கும். ஆனால் ரெண்டு ஃபங்க்ஷன் வேறு. ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் இமேஜ் ஆஃப் 0 வந்து -1, இந்த ஃபங்க்ஷனில் இமேஜ் ஆஃப் 0 1. ஓகே, ரைட். ஸோ ரேஞ்ச், when the range is equal, the function need not be equal. சரி, இந்த ரேஞ்சை வந்து இன்னொரு விதமாக பார்க்கலாம். அது நம்ம போன தடவை என்ன பண்ணோன்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் படிக்கிறப்போ ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு சப்செட், நேச்சுரலாக நம்ம என்ன சப்செட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ we call that as graph. Okay, இப்போது இது வந்து ஃபங்க்ஷனோட அசோசியேட்டட் திங், அசோசியேட்டட் செட், அனதர் செட். ஓகே, இது வரைக்கும் டொமைன் கோடொமைன் பார்த்த மாதிரி this is a set. So graph of a function அப்படின்னா, suppose f is a function from x to y, then graph of f
இஸ் டினோட்டட் பைனா அது ஒரு சிம்பிள் நொட்டேஷன். இஸ் டினோட்டட் பை g of f. அது எங்கே இருக்கும்? இட் இஸ் a subset of x cross y. அது போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இஸ் a subset of x cross y. Okay. So how to write it? So g of f எப்படி இருக்கும்? டெஃபினிஷன் எழுதணும்னா it is all those elements x, f of x. ஒரு xும் x in capital X அதோட இமேஜ் f of x in y, இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டர் பேர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிடுங்க. எங்கே இருக்கும்போது x belongs to capital X. ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கும். ஓகே, அதனால் எல்லா எலிமெண்ட்டுக்கும் அந்த எலிமெண்ட்டும் அதோட இமேஜையும் சேர்த்து கலெக்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு பேர் கிராஃப். ஓகே, இப்போ சப்போஸ் இது இன்னொரு விதமாக கேட்குறேன், இதே கேள்வியை வேறு மாதிரி கேட்குறேன். இந்த த வே ஆஃப் ரைட்டிங் த செட்டை வந்து மாற்றி எழுத போகிறோம். சப்போஸ் x, y belongs to g of f. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இட் இஸ் if and only if what will happen, this y has to be the image of x. புரியுதா? கிராஃப் ஆஃப் எஃப்ல எது இருக்குன்னா x, y ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு, அந்த y வந்து என்னது? எக்ஸோட இமேஜ். அப்போது y is equal to f of x அப்படின்னு இருக்கணும். ஸோ அப்போ இப்போ டெஃபினேஷனை மாற்றி எழுத முடியுமா? கிராஃப் ஆஃப் f equal to x, y belonging to x cross y. Okay, such that y is equal to f of x. இந்த ரைட்டிங் எனக்கு புரிஞ்சுக்கோங்க. செட்ஸில் வந்து ஒரே செட்டை ரெண்டு விதமாக எழுதியிருக்கேன். இது இன் சம் சென்ஸ் எ லிஸ்டிங் ஃபார்ம். ஐம் லிஸ்டிங், ஒவ்வொரு எக்ஸ் மாறும்போது இப்படி மாறுது அப்படின்னு. இது வந்து இன் சம் சென்ஸ் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அதாவது செட் பில்டர் ஃபார்ம்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து கிராஃப். இந்த கிராஃப் நீங்கள் நிறையா வரைஞ்சிருப்பீங்க. நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் வரையலாம். ஸோ y equal to f of x equal to x. ஓகே, f is from r to r. ஓகே, எப்படி வரைவீங்க? நீங்கள் ஸ்கூலில் வரைவீங்க 0, 1 இதுக்கெலாம் வரைஞ்சிட்டு இது இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன் ஃப்ரம் பாசிங் த்ரூ ஆரிஜின் அட் தி ஆங்கிள் 45 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ f of x, இப்போ e power x மறுபடியும் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் r to rன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி வரைவீங்க? இதுவும் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இது எப்போ முன்னாடி பார்த்துருந்தா தான் உங்களுக்கு அது புரியும். அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ், இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணவே பண்ணாது, இப்படி இருக்கும். சைன் எக்ஸ் கிராஃப் வரையணும்னா இதுவும் வரைஞ்சிடுவீங்க. இதெல்லாம் ஸ்கூலில் நம்ம படிக்கிறது. எப்படி 0ல் ஆரம்பித்து இப்படி போகும். ஓகே, இதை கூட நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க கரெக்டாக. இது என்ன பண்ணுவோம்? சைன் 0 0ன்னு படிச்சிருப்போம். சைன் π/2 1, அப்போ இது π/2, இது π. இப்போ அப்படியே ரெண்டு பக்கமும் நீங்கள் சிமெட்ரிக்காக பிளாட் பண்ணலாம். இப்போ காஸ் எக்ஸ் வரைய சொன்னால் என்ன பண்ணுவீங்க? காஸ் 0 1, 1லேருந்து ஆரம்பிச்சிடுவீங்க. புரியுதா? ரைட்டு. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து 0. கிராஃபில் வந்து என்ன அர்த்தம்? இது 0 அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் 0 அப்படின்னா வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? இந்த பாயிண்ட்டு 0, e to the power 0. ரைட். அப்போது 0, e to the power 0னா which is equal to 0, 1. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது சம் t அப்படின்னா அந்த கிராஃபில் இருக்க பாயிண்ட் என்னது? t, t. ஓகே, ஸோ t வந்து 100 அப்படின்னா அது 100, 100. ஓகே, இப்போது இங்கே சைன் எக்ஸில் இது வந்து 0, sin 0 which is equal to 0, 0. இப்போ இந்த பாயிண்ட் வந்து π/2, sin π/2. அப்போ இது என்னது? π/2, 1. ஸோ இங்கே π/2 அப்படிங்கிறது என்னது? சம் நம்பர். ஓகே, பைனா என்னன்னு நமக்கு தெரியும், 3 பாயிண்ட் சம்திங். அதை டிவைட் பண்ணுங்கள் 2ஆல், அந்த நம்பர் தான் அது. ஓகே, ரைட். 3.14. ஓகே, அதுதான் நம்ம பை டேலாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ரைட். இப்போ ரீசெண்டாக இது டவு டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2 times பை அப்படின்னு சொல்லி 6.28 அப்படிலாம்.
ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் π/2, 1. ஓகே, ஸோ இது π,0 இந்த பாயிண்ட்டு. ஏன்னா sin π வந்து 0. இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதெல்லாம் கிராஃப். இந்த கிராஃப் வந்து என்னது? சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய். ஓகே, போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா, எக்ஸ் கிராஸ் ஒய்யோட ஏதோ ஒரு சப்செட் எடுத்தால் அது மறுபடியும் ஒரு ஏ கிராஸ் பிங்கிற ஃபார்மில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு பார்த்தோம். சரி, பட் அட்லீஸ்ட் இட் வில் பி கிராஃபாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். அதாவது என்னென்னா, நான் இப்போ ஆர் கிராஸ் ஆர் எடுத்துக்கிறேன். ஆர் கிராஸ் ஆரில் இதுமாரி ஒரு கர்வ் வரைகிறேன். அந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்றது என்னோடய கேள்வி. ஆர் கிராஸ் ஆர், இதில் ஏதோ ஒரு படம் வரைகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சப்செட் எடுக்கிறேன், எஸ். ஓகே, இஸ் தேர் a function from function f from R to R such that graph of f equals s. இது மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம இந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ என்ன சொன்னேன், டொமைனில் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஏன்னா அதுக்கு என்னன்னு தெரில. பட் அப்புறம் எல்லா பாயிண்ட்டுக்கு இமேஜ் கொடுக்கணும், அது வேறு விஷயம், அது அப்புறம் பார்க்கலாம். லெட்ஸ் இந்த டொமைனில் அட்லீஸ்ட் இது ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, ஒரு பாயிண்ட் எக்ஸ் எடுத்துகிட்டா என்ன பண்ணணும்? எனக்கு என்ன வேணும்? அந்த கிராஃப் மேலே இருக்க பாயிண்ட்டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ். இது எப்படி பண்ணுறேன்? இந்த டீக்கு நேராக ஒன்று போடுறேன். ஓகே, பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். சரியா? அந்த லைனை போட்டு தான் அந்த கிராஃபை மீட் பண்ணுறேன். அப்படி மீட் பண்ணால் ஐ வில் மீட் திஸ் பிளேஸ். இதே வெர்டிகல் லைனை கீழே போனால் இங்கேயும் மீட் பண்ணும். அப்போ என்ன அர்த்தம்? இதுவும் எனக்கு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆகிடும். சப்போஸ் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இதுவும் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆகிடும். பட் இது வந்து என்னது? இட்ஸ் எ நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, இட்ஸ் இந்த நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் சைடில் இருக்குது. ஓகே, இட்ஸ் எ நெகட்டிவ் நம்பர், திஸ் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர். இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்குதுன்னு காட்டுது. அப்படி இருந்தால் அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இப்போ ரேண்டமாக ஒரு கர்வை வரைஞ்சால் அது ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, இதுக்கு பேர் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தை வரைஞ்சி எக்ஸ் ஆக்சிஸ் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர்க்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வரையும். ஓகே, இதை அழிச்சிட்டு இப்போது இதுமாரி ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இப்படி வரைஞ்சேன் அப்படின்னா ஒரு பாயிண்டில் 2 இமேஜ் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ அது மாதிரி இப்படி வரைஞ்சாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு 2 இமேஜ். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல 3 இமேஜ் வந்துடும். இந்த பாயிண்ட்டு இதுன்னு வந்துடும். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் போடணுன்னா இப்படி போடலாம். 2 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கோங்க. இப்போவும் இட் இஸ் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் இந்த பாயிண்ட்டு இது டீனா திஸ் பிகம்ஸ் டி, வாட் எவர் இஸ் எஃப் ஆஃப் டி. இதுவும் டி, எஃப் ஆஃப் டின்னு ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் கேனாட் பி ஃபங்க்ஷன். ஸோ ஆர்பிட்ரரியாக ஒரு கிராஃபை வரைஞ்சி அது ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. சப்போஸ் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனாக ஒரு விஷயம் பண்ணலாம். இது சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன். இதில் அப்பர் ஹாஃபை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் வில் பி ஏ ஃபங்க்ஷன். அதேமாதிரி லோயர் ஹாஃப் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வில் பி ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரு தடவை இன்டர்செக்ட் பண்ணும் அப்பர் ஹாஃப் மட்டும் எடுத்தால். திஸ் வில் பி ஏ ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் வில் பி ஏ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை எப்படி ஃபங்க்ஷன் எழுதுவீங்க? இதை சப்போஸ் எஃப்ன்னு டினோட் பண்ணுங்கள், இதை ஜின்னு டினோட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுவோம்? இது வந்து சப்போஸ் இது வந்து சர்க்கிள் வந்து x² + y² = 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ y என்னன்னு பார்ப்பீங்க? +or -1 - x², +or -square root of 1 - x²ன்னு வரும். அப்போது இங்கே g of x என்னது? -square root
ஈக்குவல் டுனே போடலாம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இங்கே எஃப் வந்து என்ன பண்ணுவோம், நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட். ஓகே, ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல நெகட்டிவ்னு போட்டோம்னா இந்த எண்டு பாயிண்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன் எண்டு பாயிண்டில் பிரச்சனை வரும்னா, இந்த எண்டு பாயிண்ட் வந்து அநேகமாக என்னவாக இருக்கும், இது 1,0, இது -1,0ன்னு வரும். ஸோ ஜீரோவோட ஸ்கொயர் ரூட் வந்து 0. இப்போ நெகட்டிவ்னா 0 இஸ் நாட் அ நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்னு போட்டால் பெட்டர். நான் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னென்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 ஃபங்க்ஷன் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டோம், கிராஃப்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம், ரேண்டமாக ஏதோ ஒரு கர்வை வரைஞ்சிட்டு அது கிராஃப் ஆஃப் சம் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்னென்னு தெரியும். ஒரு கிராஃப் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனாக இருக்குமா, எப்போ ஃபங்க்ஷனாக இருக்கும் இல்லைங்கிறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோடு இப்போ நிற்பாட்டிப்போம். ஃப்யூச்சரில் இன்னும் ஃபர்தராக ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.